இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மாய்கா மாசிசாவுடன் இணைந்து ஒத்துழைக்க பாஸ் கட்சி விருப்பம். பரிகாத்தா நேஷனல் தலைமைத்துவத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டு மாய்கா மாசிசா ஆகிய கட்சிகளுடன் இணைந்து அரசியல் ஒத்துழைப்பு கொள்வதற்கு பாஸ் கட்சி விருப்பம் தெரிவித்துள்ளது. ஜாசேகாவை தவிர வேறு எந்த கட்சியுடனும் இணைந்து பணியாற்றுவதில் இஸ்லாமை தளமாக கொண்ட பாஸ் கட்சிக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அக்கட்சியின் ஆன்மீக தலைவர் ஹஷீம் ஜசின் தெரிவித்துள்ளார். அரசியல் ஒத்துழைப்பு கொள்வதற்கு எந்த ஒரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மாய்கா தயார் என்று அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கடந்த சனிக்கிழமை சுங்கைசிப்பூட்டில் அறிவித்திருந்த நிலையில் பாஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ஹஷீம் ஜசின் பாஸ் கட்சியின் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். மாய்கா மாசிசா ஆகிய கட்சிகளுடன் அரசியல் ஒத்துழைப்பு கொள்வதற்கு பாஸ் கட்சி கொள்கை அளவில் தயார் என்று அந்த ஆன்மீக தலைவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த ஒத்துழைப்பு சாத்தியமாக மாறுவதற்கு உயர்மட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை மற்றும் விவாதங்கள் நடத்தப்படுவது அவசியமாகின்றன என்று உத்துசான் மலேசியா நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் ஹஷீம் ஜசின் இதனை தெரிவித்துள்ளார். வரும் 16வது பொது தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக பரிகாத்தா நேஷனல் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய அவசியமும் அவசரமும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வலிமையானது பிற கட்சிகளை அரவணைத்து கூட்டு சேர்வது மூலமே இது சாத்தியமாகும் என்று ஹஷீம் ஜசின் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை விரயமாக்கக்கூடாது என்ற உபதேசத்துடன் தாங்கள் கடித்து சாப்பிட்டு துப்பிய கோழி எலும்பு துண்டுகளை வீடற்ற நபருக்கு கொடுக்கும் 3 ஆடவர்கள் சம்பந்தப்பட்ட வைரலான காணொளி தொடர்பில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC விசாரணை செய்ய தொடங்கியுள்ளது. இந்த காணொளி தொடர்பில் அந்த 3 நபர்களின் செயலுக்கு எதிராக பொதுமக்களிடம் இருந்து நிறைய புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக MCMC இன்று காலையில் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சமூக ஊடக பிரபலங்கள் சிலர் தங்களை பற்றிய மலிவான விளம்பரத்துக்காக பொழுதுபோக்குக்காக இயலாதவர்களையும் முடியாதவர்களையும் பயன்படுத்தி அவர்களை ஒரு கேலி பொருளாக பயன்படுத்துவது, அவமதிப்பது, துயரத்தில் ஆழ்த்துவது போன்ற உள்ளடக்கங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்வதை MCMC கடுமையாக கருதுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. தனிநபரின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் இது போன்ற உள்ளடக்கத்தை பகிர்வது நெறிமுறையற்ற செயல் என்பதுடன் சமூகத்திற்குள் மனிதாபிமானமற்ற கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும். வீடற்ற நபருக்கு தாங்கள் சாப்பிட்டு துப்பிய கோழி எலும்பு துண்டுகளை உணவாக கொடுத்து மகிழும் அந்த 3 நபர்கள் குறித்து MCMC சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. மற்றவர்களை நிந்திக்கும் அல்லது அச்சுறுத்தும் தன்மையிலான உள்ளடக்கம் பகிரப்பட்டு சம்பந்தப்பட்டவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 1998 ஆண்டு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 233வது பிரிவின் கீழ் 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று MCMC எச்சரித்துள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் எல்லை பிரச்சினை தொடர்பாக நடத்தி வரும் பேச்சுவார்த்தை வரும் வியாழக்கிழமை நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளில் இராணுவ தலைவர்கள், குறிப்பாக தளபதிகள், மலேசிய இராணுவ தளபதி ஒருங்கிணைத்து இருக்கும் சந்திப்புக்கு ஏற்ப கோலாலம்பூரில் தங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவார்கள் என்று தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வியாழக்கிழமை நிறைவு பெறுவதற்கு முன்னதாக சில முக்கியமான அம்சங்கள் குறித்து தளபதிகள் முடிவு எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஆசியான் கூட்டமைப்பின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். உச்ச நீதிமன்றமான கூட்டரசு நீதிமன்றம், அப்பீல் நீதிமன்றம் ஆகியவற்றின் வழக்கு விசாரணை அமர்வுகள் தீபகற்ப மலேசியாவில் பிற முக்கிய நகரங்களிலும் நடைபெற்ற பழைய நடைமுறையை நாட்டின் புதிய தலைமை நீதிபதி wan Ahmad Farid Wan Saleh மீண்டும் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது கூட்டரசு நீதிமன்றம் மற்றும் அப்பீல் நீதிமன்ற விசாரணை அமர்வுகள் புத்ராஜயா சில வேளைகளில் சரவாக் கூச்செங்கிலும் சபாஹ் கொத்தகினபாலுவிலும் நடைபெறுகின்றன.
இவ்விரு நீதிமன்றங்களிலும் மேல்முறையீடுகள் மட்டுமே விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படும் பட்சத்தில் தீபகற்ப மலேசியாவில் புத்ராஜயாவில் மட்டும் வழக்குகள் நடைபெறுவது ஏற்புடையது அல்ல. முந்தைய காலங்களில் நடைபெற்றதைப் போல கோலாலம்பூருக்கு அப்பாற்பட்ட நிலையில் பினாங்கு, ஜார்ஜ் டவுன், ஜொஹூர் பாரு, கிளந்தான், கொத்தபாரு போன்ற ஊர்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ஷேட் இஸ்கண்டார் ஷேட் ஜாஃபார் வலியுறுத்தினார். இதன் மூலம் பல வழக்கறிஞர்கள், குறிப்பாக சட்ட தொழிலுக்கு புதியதாக நுழைகின்ற அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த இளம் வழக்கறிஞர்கள் மிக நுட்பமான சொல்லாடல் நிறைந்த அப்பீல் நீதிமன்றம் மற்றும் கூட்டரசு நீதிமன்றங்களின் விசாரணைகளின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது என்று ஷேட் இஸ்கண்டார் பரிந்துரை செய்துள்ளார். தாங்கள் சாப்பிட்டு துப்பிய எலும்பு துண்டுகளை வீடற்ற நபர் ஒருவருக்கு கொடுத்தது. சமூக வலைதளத்திற்கு காணொளி பதிவு செய்யும் நோக்கில் நடிப்புக்காக அவ்வாறு செய்ததாக 3 இளைஞர்களில் ஒருவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு காணொளியில் தெரிவித்துள்ளார். உணவை விரயமாக்க கூடாது என்று வலியுறுத்தும் அதே வேளையில் வீடற்றவர்களின் நிலை குறித்து விளக்கவும் அந்த காணொளியை தாங்கள் பதிவு செய்ததாக அந்த இளைஞர் குறிப்பிடுகிறார். அது வெறும் நடிப்புதான், உண்மை அல்ல. நாங்கள் இப்படியொரு காணொளி பதிவு செய்ய போவதாக அந்த வீடற்ற நபரிடம் முன்கூட்டியே தெரிவித்தோம். அவரும் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பின்னரே தாங்கள் சாப்பிட்ட கோழி துண்டுகளில் எலும்புகளை அந்த நபருக்கு கொடுப்பது போல் நடித்தோம். அதன் பின்னர் அந்த வீடற்ற நபருக்கு 3 துண்டுகள் கோழி இறைச்சியையும் பர்கர் ஒன்றையும் வழங்கி அவரை மகிழ்வுபடுத்தினோம். எனினும் தங்களின் இந்த நடிப்பு வெறும் கவன ஈர்ப்பே தவிர உண்மை அல்ல. தங்களின் இந்த செயல் பலரின் மனதை புண்படுத்தி இருப்பதால் உண்மையிலேயே வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக அந்த இளைஞர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த காணொளியில் தெரிவித்துள்ளார். பெரியார் பெருந்தொண்டரும் திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவருமான ஏழுமலை என்ற மூர்த்தி 60 ஆண்டுகால வரலாற்று பதிவுகளை உள்ளடக்கி காலச்சுவடுகள் என்கின்ற வரலாற்று நூலை வெளியிடவுள்ளார். எதிர்வரும் 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஷா ஆலம் செக்ஷன் 23 உள்ள பிரபல மாப்பிள்ளை உணவகத்தில் இவ்விழா மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவைத் தலைவர் எழுத்தாண்மை ஏந்தல் பெரு தமிழ்மொழி தலைமையில் நடைபெறவிருக்கிறது. ஷா ஆலம் பத்துதிகா ஈபோர் தோட்டத்திலிருந்து தமது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கிய மூர்த்தியை வாழ்த்தி மதிக முன்னாள் தலைவர் இரா சு முத்தையாவும் நடப்பு மதிக தலைமைச் செயலாளருமான பொன் வாசகமும் உரையாற்றியுள்ளதை ஒட்டி தன்மான சிந்தனை பேரவையின் தலைமைச் செயலாளர் மு விந்தைக்குமரன் நூல் குறித்து கள ஆய்வு செய்கிறார். மேலும் இயக்க உதவி தலைவரான ப சுப்பையாவின் வரவேற்புடன் தொடங்கும் இவ்விழா இயக்க துணை செயலாளர் கோவிந்தசாமியின் நன்றியுரையுடன் நிறைவடையும். இவ்விழாவில் தொழில் அதிபர் சரவணன் முதல் நூலை பெறுகிறார். 68 பக்கங்களில் பல்வேறு வரலாற்று சுவடுகளை தாங்கி வெளிவந்துள்ள இந்த நூல் அறிமுக விழாவை மணிவண்ணன் தொகுத்து வழங்குகிறார் என்று ஏற்பாட்டுக்குழு தலைவரும் தன்மான இயக்க துணை தலைவருமான பரமசிவம் கலந்து கொள்ள அனைவருக்குமான வேண்டுகோளை விடுத்துள்ளார். சரவா சீபுவில் சாக்கடை குழிக்குள் 2 வயது சிறுவன் விழுந்து மரணமுற்றான். இந்த சம்பவம் நேற்று மாலை 6 மணி அளவில் சீபு ஜலான் பேடாடாவில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் தொடர்பில் மாலை 6:29 மணி அளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக சரவா தீயணைப்பு மீட்பு படை இலாக்கா தெரிவித்தது. சீபு நிலையத்தை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சாக்கடை குழிக்குள் சிறுவன் விழுந்தது உறுதி செய்யப்பட்டது. மீட்பு பணி துரித வேகத்தில் மேற்கொள்ளப்பட்டது. சாக்கடை குழாய்களுக்கு மத்தியில் சிறுவனின் உடல் சிக்கி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இரவு 7 மணி அளவில் உடல் மீட்கப்பட்டது என்று அவ்விலாக்காவின் பேச்சாளர் தெரிவித்தார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி 2 மின் கம்பங்களில் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் ஜலான் சகமாட் குவாந்தான் சாலையின் 13வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் 51 வயது முகமது இசுடின் ஹர்மைனி மற்றும் அவரின் 36 வயது மனைவி நூர் ஷமீமி ரோஸ்லி ஆகியோர் உயிரிழந்தனர். அத்தம்பதியர் பயணம் செய்த ஃபார்ட் மஸ்டேங் குவாந்தானிலிருந்து சிகமாட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக சிகமாட் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஜம்ரி மரின் ஷா தெரிவித்தார்.
இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.